நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆவணி மாத பலாபலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் வாழ்க்கை டாப்பில் வர்றதுக்கு உண்மையாகவே அந்த மாதம் தாங்க. இந்த மாதத்துக்கு விசேஷத்துக்கு பஞ்சம் இல்லை, இறைவன் அருளுக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம், வரலட்சுமி நோன்பு இருக்குது, கோகுல அஷ்டமி, ஓணம் பண்டிகை, இதோடு முடிஞ்சுதான் ஆவணி மூலம். ஆவணி மூலம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் இந்த விசேஷங்கள் அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் தொட்டே இறைவனோட அருள் கிட்டும் மாதமாக இருக்கின்றன. பொதுவாக புது தொழில்கள் தொடங்க, வீடு மாற்ற, அது மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கிற கவலைகள் விலக, பல காலகட்டம் எப்போ சார் மாறும் எல்லாமே இந்த மாதம்தான். இல்லை கிரகப்பயிற்சிகள் பல நடக்குது. சூரியன் சிம்மத்தில் வந்த உடனே ஜொலிக்க காலகட்டம் வந்து விட்டன. முதல்ல இந்த நேரம் வந்த உடனே பார்த்திங்கன்னா கவலைகள் தீர்ந்து மக்கள் மகிழ்ச்சியில் பொங்குகிற காலகட்டங்கள். முதல்ல பொருளாதார விருத்தி, தைரியம், தன்னம்பிக்கை பெருகுகிற காலகட்டங்கள். வீண்டவனும் எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்தாச்சு. உறவுகள் வலுப்படுகின்றன. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, வேலைக்கு செல்பவர்கள் ஒரு புதிய பரிணாமம் அடைகின்றன. ஒரு சிலர் ஹெல்த் ரீதியாக ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தாங்க. சார் எப்போ சார் எங்களுக்கு மாறும், எப்போ விடிவு காலம் வரும், நல்ல காலம் பிறக்கும் சொல்கிறாங்களே எப்போ, அதற்குண்டான விடைகளாக வருகின்ற மாதம்தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் எண்ணற்ற கேள்விகள் மக்களுக்கு மனதில் தேங்கி இருந்தது. ஆடி மாதம் வேண்டாம், தள்ளி போடுங்க. ஒரு மாதம் தள்ளி போட்டேன் சார். வீடு கட்டுறதுலேருந்து, சொத்து வாங்குறதுலேருந்து, கடன் அடைக்கிறதுலேருந்து எல்லாமே மாறியாச்சு. விடியல் எப்பொழுது இதோ உங்களுக்கு. இந்த மாதத்தில் வந்த உடனே ஃபஸ்ட்டு மனம் மகிழ்ச்சி ஏற்படுது. உலகில் ரீதியாக மாற்றம் ஏற்படுது. உங்களுக்கு ஏற்படாதா? நிச்சயமாக ஒரு பலிதம் ஏற்படும். இந்த நேரத்தில் இறையருளும் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பல முக்கிய முடிவும் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ரைட், அதை பற்றி தெளிவாக ஜெயிக்கின்ற காலகட்டம் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி அன்பர்கள், வாழ்க்கையில் முன்னோக்கி சிந்திக்கிற திறமையுடைய கும்பராசி அன்பர்கள். ஆனால் கால சூழ்நிலை இவங்களை பின்னோக்கி தள்ளியது. பின்னோக்கி தள்ளினா விட்டுருவாங்களா? பொதுவாக புரிஞ்சுக்கணும், பின்னோக்கி சென்ற அம்பு தான் முன்னோக்கி பயணிக்க போகுது இந்த ஆவணி மாதத்தில். சார் உங்களுக்கு புறம் தள்ளியவர்கள், உங்களை தடங்களை ஏற்படுத்தியவங்க, உங்களை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தியவங்கள் எல்லாம் வெட்கப்படுகிற அளவுக்கு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. உங்களுக்கு யார் துரோகம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் விலகிறது. கஜகேசரி யோகம் போல அற்புதமாக நடக்க போகுது இந்த காலகட்டம். அதை பற்றி இன்னும் தெளிவாக பேசுவோம். முதல்ல கும்பம் நாளைய முற்போக்கு சிந்தனைங்க. கருத்துக்கள் இவங்களுக்கு இருக்கிற கருத்தை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடியது. எவ்வளோ பெரிய சபையாக இருந்தாலும் எது சரியோ அதை சரியாக சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. அதாவது இடம் பொருள் ஏவல் தெரிந்தாலும் தவறை சுட்டி காட்டும் திறமை படைத்தவர்கள் ராசி அன்பர்கள். பார்த்திங்கன்னா மாற்று கருத்தும் உண்டாலும் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி சிறப்பான ராசிங்க. இப்போ உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் வக்ரகதி பெற்று உங்கள் ராசியை நோக்கி வரார். முதல்ல நல்ல விஷயம் தெரியுங்களா, உங்களுக்கு பழைய கொள்கைகள் நிறைய விஷயங்கள் தள்ளி போட்ட, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியும் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்த காலகட்டம் வந்தாச்சு. ராசி அன்பர்கள் இவங்களுக்கு ஆம்பிஷன் பெருசாக இருந்தது. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள் இருந்தது. அத்தனையும் இப்பொழுது உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்னா நட்பு ரீதியாக, குடும்ப ரீதியாக சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு, ஆளுக்கு ஒரு கருத்து விவாதம் ஏற்பட்டு, ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும் சார், சின்ன வார்த்தை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களெல்லாம் சார் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மாதிரி பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. இந்த ராசி அன்பர்கள் பணம் கொடுத்துட்டு யோசிப்பாங்க, ஐயோ அவசரம் முதலீடு பண்ணிட்டோமே, விரயமாகி நிற்கிது, வீட்டில் சொன்னால் தப்பாயிருவாங்களோ, இது எப்படி, இதை தாங்க இந்த ஆண் பெண்களுக்கு உண்டான இருந்தது. நிறைய பேர் தன் விரயத்தை சொல்ல, லாபத்தை சொல்ல தைரியம், விரயத்தை சொல்ல தைரியம் இல்லை. லைஃப்பில் ஒரு டிசிஷன் தப்பாக கூட இருக்கலாம். பொதுவாக அது வருமா வராது, ஜாதக ரீதியாக பார்க்கும்போது வரும் வராது, நீங்கள் பண்ணது ரைட்டு தப்பு டிசிஷன் மேக்கிங்கில் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிசிஷன் மேக்கிங் கவனம். இப்போ இந்த ராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலை எப்போ, வேலை எங்கே சார்? இந்த ராசி அன்பர்கள் பொருளாதார மிகப்பெரிய உயர்வை தொடுகிற காலகட்டம். அப்போ வேலையில் ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. வெளிநாட்டு வகை யோகங்கள் உண்டு. அரச பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. இது மாதிரி அமைப்பு இருக்குது. இப்போ இந்த ராசிக்கு டிசிஷன் இங்கே தான் டவுட் வருது. வேலை நல்லா இருக்குது, புது வேலை எடுக்கலாமா, இல்லை இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வேறு வேலையை சர்ச் பண்ணலாமா? பொதுவாக இது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி வரும். இப்போ வெளிநாட்டிலேருந்து இந்தியா வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, திருப்பி வெளிநாடு போகலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா? இது தாங்க இந்த ராசி அன்பர்களுக்கு. அப்போ பொதுவாகவே உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை தாண்டி வேலையில் முக்கிய முடிவெடுத்து சரியாக பயன்படுத்த பெட்டராக இருக்கும். நிறைய பேர் வேலையெல்லாம் மாறணும்னு நினச்சா இந்த அக்டோபருக்குள்ளே மாறிக்காங்க. அதை தாண்டி கொஞ்சம் கோச்சார ரீதியாக பார்க்கணும். இது
சார் திருமணத்தை பற்றி சொல்லவே மாட்டேறீங்க அப்படின்னு. பொதுவாக திருமண ரீதியாக உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி வலுப்பெறார். திருமணம் இல்லைன்னா சொல்ல போகிறோம். திருமண ரீதியாக உண்டு திருமண தடை விலகிறது. பொதுவாக 7ல் கேது பகவான் சூரியன் கேது இருக்கிறனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திருமணத்துக்கு உண்டான தடைகள் ஏதாவது இருந்தால் சர்ப்ப வழிபாடுகள், பாம்பு சம்பந்தப்பட்ட புற்று வழிபாடுகள், இது மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். திருமண அமைப்பு உண்டு. இந்த மாதத்தில் வரன் தானாக தேடி வரும். எண்ணிய வரன் இருக்கும். இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இந்த மாதிரி வரன்றதாக இருக்கும். இதோட முக்கியமான விஷயம்னா, முதல்ல ஏதோ ஒரு வரன் வேணான்னு சொன்ன வரலாம் திருப்பி வரும். முதல்ல சொன்னோம் வேணான்ட்டாங்க, திருப்பி அதே வரன் வருது சார். இதுதான் இந்த ராசிக்கு. இப்போ அப்போ திருப்பி ஒரு டைம் பார்க்கணும். இப்போ சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்ட்டுருக்கு. சுயம்பர பார்வதி மந்திரம்னா மனதுக்கு எண்ணிய வரனை அடையக்கூடிய காலகட்டம். அதற்கு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதுக்குண்டான காலகட்டம் இப்போ கிடச்சிடும். இதுதான் இந்த ராசிக்கு. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டு ஓகே சார், ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஈகோ கிளாஷஸ் வந்தது, சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை வருது சார், புரிஞ்சிக்க மாட்டேறாங்க. கணவன் மனைவி ஒன்றா இருந்தால் கூட இருக்கிறவங்க சரியில்லை, கூட இருக்கிறவங்க விஷயத்தில் கணவன் மனைவி இன்வால்வ் ஆகிறது. இதுதாங்க இந்த ராசிக்கு. டிசிஷன் மேக்கிங்கில் ஆர்கியூமெண்ட் பொறுமையாக இதாக எடுக்கணும். ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறது ஒரு வகை குடும்பம். இப்போ ஒரு ஜாதத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணமே நல்லா ஹாப்பியாக தான் சார் இருக்குன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும். இது ஒரு கேட்டகிரி. ஒன்றா இருக்குன்னு சண்டை கட்டிகிட்டு இருக்கோம். இது இல்லை சார், ஒன்றா இருக்கும் சண்டையும் இல்லை, ஆனால் பொருளாதாரம் இல்லை. இந்த இடியாப்ப சிக்கலிலிருந்து விடுபடுகிற காலகட்டம் இது. இப்போ ஜாதக ரீதியாக பார்த்து என்ன வழிபாடு பண்ணி முடிவெடுக்கணும். ஒரு சிலருக்கு திருமண உறவில் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. 2வது திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண காலகட்டம் உண்டு. அதை பாருங்கள். அடுத்து சார், பூர்வீக சொத்து, பூர்வீக ரீதியான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடியது, இது எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிற காலகட்டம். அப்போ டிசிஷன் எடுங்க. ஹெல்த் விஷயத்தை பேசிவிட்டு நான் பிஸ்னஸ் போகிறேன். ஹெல்த் ரீதியாக கவனம் கவனம் கவனம். இந்த ராசி உணவு பழக்க வழக்கங்கள் கவனமாக இருக்கணும். உடல் எடை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அஜீரணம் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும். இந்த ராசி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்றதா இருக்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள், ஒரு சில ஸ்வீட் சாப்பிட்றது, இந்த ஏன்னா குரு பார்வை இல்லையா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஜிம்முக்கு போகிறேன், உடல் எடையை குறைக்கிறேன்னு. ஹெல்த் இஸ் வெல்த் பார்க்கணும். நிறைய வயதானவங்களுக்கு சொல்கிறது ஒரு டைம் ஹார்ட் செக்கப் எடுத்துக்கங்க. இது சரி. பிஸ்னஸ் வரும் சார், பிஸ்னஸில் அற்புதமாக இருக்குது. பிஸ்னஸே வளர்த்தெடுக்க வேண்டிய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிமாநில தொடர்புகள் மிகப்பெரிய உச்சத்தை தொடரக்கூடியது. இந்த ராசிக்கு பேச்சும் திறமை, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் ஜெயிச்சிடும். பேசி தான் சாதிக்க வேண்டிய பொறுமை. அதாவது இந்த ராசி பட்டுன்னு கோவப்பட்டுரும். ஏன்னா இங்கே ராகு இருக்கிறனால கோபத்தை குறைத்த கும்பம் ஜெயித்து விடும். உங்களை கும்பம்னாலே உயர்ந்தவங்க பார்க்குற ஸ்தானம் இருக்குது. பொறுமையாக கையாண்டால் சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, விசிட்டிங் கார்டு இருக்கணும். ஃபோன் நம்பர் அடிக்கடி மாற்றக்கூடாது. உங்கள் இதுக்கு சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இன்றைக்கி நவீன காலத்துக்கு பயன்படுத்த வேண்டியது. இந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா கார் வாங்கலாமா வேணாம், கார் சம்மந்தப்பட்டது, காரை பார்க்கலாம், காரை பார்க்குறது, இடம் இருக்க வீட்டை போய் பார்க்குறது. பொதுவாக நிறைய பேருக்கு காரு, வீடு, இடம், சொத்து வாங்க அமைப்பு உண்டு, வாங்கலாம். ஆனால் அந்த காரு, வீடு, இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு நான் சொன்னது இந்த கும்பராசி அன்பர்கள் என்னென்னா, காரு, வீடு எல்லாம் மெக்கானிக்கலாக வச்சு செக் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அந்த காருக்கும் ஒரு ஃபைன் இருக்கும் இல்லையா, அதை செக் பண்ணிக்கலான்னு சொன்ன அப்புறம் தான் சொன்னார் 3000 ரூபா ஃபைன் இருந்தது சார். அப்புறம் பணம் கொடுத்ததுக்கப்புறம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டார். புரியுதுங்களா? அப்போ காரில் ஏதாவது ஃபைன் இருக்குன்னு எப்போ செக் பண்ணணும்? கார் வாங்குறேன்னு முடிவு பண்ணோன்னே செக் பண்ண வேண்டியது சார். கழிச்சிட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? இது இந்த தவறை பல பேர் பண்ணும். இது ஒன்றும் அட்வான்ஸ் கொடுத்த பணத்தை மறந்துட்டு பணம் கொடுக்குறது, இது தாங்க இந்த விஷயம். இதை பார்த்துக்கங்க. பொதுவாக இதெல்லாம் ஆக பொருளாதார ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக பாருங்கள். இடம், வீடு, சொத்து ஒரு சிலர் வீடில் கட்டக்கூடிய அம்சம் உண்டு, ஒரு சிலருக்கு தான் வாங்கக்கூடியது. கட்டக்கூடிய அம்சம் யாருக்கு? அது தசாபுத்தி அடிப்பில் மாறும். அப்போ உறவுகள் வலுப்படும். சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் எல்லாம் இதாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி யோகம் வந்திருக்கு. இன்னும் சொல்லிகிட்டே போனால் வேறு நிறைய பலன் இருக்குது. சரி, வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் சேனல் நேயர்களே, இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன், ஆவணி மாத பலனை பார்த்தோம். இதை தாண்டி உங்களுக்கு யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து தெளிவான விளக்கங்கள் பெற்று திருமண ரீதியாக, உறவுகள் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, செல்வ கடாட்சம் எப்படி இருக்குது, வருமானம் வழிவகை என்ன, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் பண்ணலாமா, எங்கள் சொந்த ஊரா பூர்வீக ஊரா, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும், வீசா கிடைக்குமா, இல்லை பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா, இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகள், விடைகள் இது பண்ணலாம். இதை தாண்டி இப்போ நம்ம எக்ஸ்பர்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் எடுத்துறது, ஃபோன் நம்பர் நியூமராலஜி, அதை ஒவ்வொரு ஃபோன் நம்பரும் கரெக்டாக வேலை செய்யணும். அது ஃபோன் நம்பர் இருக்குது. வண்டி எண்களுக்கு கார் நம்பர் எடுத்து கொடுக்கக்கூடியது, இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி வாஸ்து சம்மந்தப்பட்ட இத்தனை மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே.
இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு சொல்கிறதுக்காக எளிமையாக எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தை படித்தால் நீங்களே ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஓ, இதுதானா அது, எங்கள் வாழ்க்கையில் இதுதான் நடந்ததுக்கு காரணம் இதுதானா, கோச்சாரம், தசாபுத்திகள், யோகங்கள் என்ன சொல்லுது, நட்சத்திரம், நட்சத்திர சூட்சமங்கள், கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், அதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கு. நிறையா கிரகம் ஒன்று சேர்ந்துருக்குமே, 5-6 கிரகம் இருக்குமே, அதை பற்றி எழுதியிருக்கு. ஒரே கடத்தில் 4-5 கிரகம் இருக்குது, அதை பற்றி என்ன, எப்படி சார் என்ன இதை பற்றி தெளிவாக இந்த இது சொல்லியிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு விளக்க கொடுக்கக்கூடியது. இது எங்கே கிடைக்குன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் கூட இருக்குது. சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரிய எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த லிங்க் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.